ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதாவது தலைவரோட கடைசி படம் 173 யாரா டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இடையில சுந்தர் சி சார் வந்து நான் டைரக்ட் பண்றேன் அப்படின்னு உள்ள வந்தார். அதுக்கப்புறம் இதெல்லாம் செட் ஆகாதுப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஐயோ யார் வர போறா, பிரதீப் ரங்கநாதனா இருக்குமோ இல்ல அச்வினோதா இருக்குமோ இல்ல மறுபடியும் வந்து சிறுத்தை சிவாட்ட போறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் இப்போ ஒரு புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் நினைச்சு டான் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான படத்தை கொடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. வழக்கம் போல இது வந்து ராஜ்கமல் ஸ்டுடியோஸ் அவங்க தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனில் அண்ணன், அதாவது டோட்டலாக வந்து அனிருத் அவர் தான் வந்து இதுக்கு வந்து மியூசிக் டைரக்ஷன் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்றது அப்படின்னா தலைவர்னாலே அனிருத் தான் அப்படின்ற மாதிரி, அதான் சொல்லுவாங்கல்ல மதுரைனாலே மாறன் பரோட்டா கடை தான் அப்படின்ற மாதிரி தலைவனாலே அனிருத் தான். அதை அலப்பற கலப்புறோம் அப்படின்ற மாதிரி பட்டாசா நிறைய பாட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அதாவது தலைவர் அனிருத் இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து பயங்கரமாக இருக்கும். அது அவர் வந்து ஒரு சரியான ஒரு ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லலாம். ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்றது ஒரு பக்காவான ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி ரஜினியை வந்து ஏற்கனவே வந்து சிபி சக்கரவர்த்தி அவர் வந்து அப்ரோச் பண்ணதாகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சொன்னதாகவும், அதுக்கப்புறம் மறுபடியும் சிவகார்த்திகேயன் போய் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிற நேரத்தில் மறுபடியும் 173 வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அதே ஸ்கிரிப்டா இல்லை வேற ஸ்கிரிப்டா இல்லை சிவகார்த்திகேயன் அவருக்கு சொன்ன ஸ்கிரிப்டா அப்படின்றத நமக்கு தெரியல. ஓகே, இந்த காம்போ வந்து எப்படி இருக்கும், ரஜினி சார் சிபி சக்கரவர்த்தி சார் இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.